பொதிகை செய்திகளுக்காக அழகப்பன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு மேற்கு வங்க அரசு முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நாளை ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி விஜய்பூர், அவந்திபோரா ஆகிய இடங்களில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஊடகத்துறை சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மீண்டும் பொய்யான குற்றச்சாட்டு. பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன். சிபிஐ புதிய இயக்குநராக மத்திய பிரதேச முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் ரிஷிகுமார் சுக்லா நியமனம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே வெலிங்டனில் நாளை கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. விரிவான செய்திகள். விவசாயிகள் மற்றும் நடுத்தர மக்கள் நலனுக்காக வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் தாக்கூர் நகர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடி குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களின் மூலம் 12 கோடிக்கும் மேற்பட்ட சிறிய விவசாயிகளின் குடும்பங்களும் 40 கோடி பணியாளர்களும் 3 கோடி நடுத்தர குடும்ப உறுப்பினர்களும் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார். முன்னதாக துர்காப்பூர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் சைந்தியா பாக்கூர் மால்டா மற்றும் கானா சைந்தியா இடையிலான 294 கிலோமீட்டர் மின்சார ரயில் பாதையை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். பின்னர் ஹிஜ்லி நாராயண்கர்க் இடையிலான 23 கிலோமீட்டர் நீள 3வது ரயில் பாதையையும் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். இதன் மூலம் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளுக்கு நிலக்கரி மற்றும் ஜல்லி கற்களை தடையின்றி கொண்டு செல்ல முடியும் என்று பிரதமர் கூறினார். மேற்கு வங்க அரசை விமர்சித்து பேசிய பிரதமர், மத்திய அரசின் திட்ட பயன்களை அடித்தட்டு மக்களுக்கு சென்றடையாமல் அம்மாநில அரசு தடை செய்வதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக நாளை ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். ஜம்மு, ஸ்ரீநகர், லே ஆகிய இடங்களுக்கு செல்லும் அவர் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். விஜய்பூர், அவந்திபோரா ஆகிய இடங்களில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுவார். ஜம்முவில் இந்திய வெகுஜன தொடர்பியல் நிறுவனத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுவார். லடாக் பல்கலைக்கழகத்தை பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த பல்கலைக்கழகம் லே, கார்கில், நுப்ரா, ஜன்ஸ்கர், டிராஸ், கல்சி ஆகிய இடங்களில் உள்ள கல்லூரிகளின் தொகுப்பாக இருக்கும். இதன் நிர்வாக அலுவலகங்கள் லே மற்றும் கார்கிலில் செயல்படும். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான லே விமான நிலையத்தின் முனைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். லே, கார்கில், டிராஸ், அலுஸ்டங், ஸ்ரீநகர் ஆகியவற்றுக்கான 220 கிலோ வோல்ட் உயர் அழுத்த மின்சார பாதையை நாட்டுக்கு அவர் அர்ப்பணித்து வைக்கிறார். பல்வேறு நீர்மின் திட்டங்களையும் பிரதமர் நாளை துவக்கி வைக்கிறார். இவை தவிர பிரதமர் லடாக் பகுதியில் 5 புதிய சுற்றுலா வழிப்பாதைகளையும் 4 மலைப்பாதைகளையும் அறிவிக்க உள்ளார். இந்த சுற்றுலா மற்றும் மலைப்பாதைகளின் திட்டத்தினால் லடாக் மண்டலத்தின் தொலைதூர கிராமங்களின் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஸ்ரீநகரில் புகழ்பெற்ற தால் ஏரிக்கும் பிரதமர் நாளை செல்கிறார். அரசியல் சாசனத்தின் 4வது தூணான ஊடகத்துறை தீவிர சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியிருக்கிறார். கொல்லம் பத்திரிகையாளர் சங்கத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு துவக்க உரையாற்றிய அவர், கடந்த காலத்தில் சமுதாயத்தை பாதிக்கும் தீமைகளை எதிர்த்து போராடுவதை இதழியல் துறை கடமையாக கொண்டிருந்தது என்று கூறினார். பத்திரிகையாளர்கள் அச்சமும் பாரபட்சமும் இன்றி தங்கள் கடமையை ஆற்றியதாக அவர் தெரிவித்தார். ஆனால் தற்போதைய சூழலில் பரபரப்பு செய்திகளை வெளியிடுவதுடன் பணம் பெற்றுக்கொண்டும் விருப்பு வெறுப்பு அடிப்படையிலும் செய்திகளை வெளியிடப்படுவது பழக்கமாகிவிட்டது என்று அவர் கூறினார். போலியான செய்திகளை போடுவதும் வாடிக்கையாகிவிட்டதாக அவர் தெரிவித்தார். விடுதலை போராட்டத்தின் போது பத்திரிகைகள் மிகப்பெரிய பங்காற்றியதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளும் பத்திரிகைகளையும் தொலைக்காட்சிகளையும் நடத்துவதை அடுத்து இதழியல் துறையின் அடிப்படை மாண்புகள் அழிந்துவிட்டதாக குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார்.
ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் விஷயத்தில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டுபவர்கள் மீண்டும் மீண்டும் பொய்யான விஷயங்களையே முன்வைக்கின்றனர் என்று பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஃபேல் விஷயம் தொடர்பாக அனைத்து ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் திரும்ப திரும்ப உண்மையற்ற அடிப்படையில் குற்றம் சாட்டுபவர்கள் தூங்குபவர்கள் போல் நடிப்பவர்கள் அவர்களை எழுப்ப முடியாது என்று கூறினார். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை கண்டு எதிர்க்கட்சிகள் அதிர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவது அரசின் கடமை என்றும் அந்த வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். மக்களை மனசுல வச்சுட்டு சொன்ன பட்ஜெட், மக்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுக்கக்கூடிய பட்ஜெட், மக்களுக்கு ரொம்ப நாள கோரிக்கையில் இருந்த விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய பட்ஜெட். இதெல்லாம் பண்ணிட்டாங்களேன்ற ஒரு விதமான அதிர்ச்சியில சட்டத்துக்கு விரோதமானது, நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமானது பல விதமாக சொல்லலாம். ஆனால் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய உரிமை ஆர் கடமை ஒவ்வொரு கவர்மெண்ட் மேலேயும் இருக்குது. அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் சட்டத்துக்கு புறமா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பார்லிமெண்ட் புதுச்சேரி ஆசிரம் பள்ளி பற்றி கேள்விப்பட்டிருப்பதால் அதனை காண்பதற்காக இங்கு வந்திருப்பதாக தெரிவித்த அவர், ஆசிரம் பள்ளி தனித்தன்மை கொண்ட பள்ளியாக விளங்குகிறது என்றும் கூறினார். ஆரோவிலின் 50வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காகவும் புதுச்சேரி வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சென்ற நிர்மலா சீதாராமனை அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது குறித்த தமது நிலைப்பாட்டை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெளிவுபடுத்த வேண்டும் என்று பிஜேபி தலைவர் அமித் ஷா வலியுறுத்தியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோகா என்ற இடத்தில் பிஜேபி கட்சியினரிடையே பேசிய அவர், ராமர் கோயில் விவகாரம் தொடர்பான வழக்கை நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி இழுத்தடித்து தாமதப்படுத்தி வந்ததாக குற்றம் சாட்டினார். ராமர் கோவில் விரைவாக கட்டப்பட வேண்டும் என்பதுதான் தங்களது நிலைப்பாடு என்று கூறிய அமித் ஷா, காங்கிரசின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பினார். மத்தியில் ஆட்சி செய்து வரும் மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் இப்போது கைகோர்த்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த தேர்தலை விட வரும் தேர்தலில் பிஜேபி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று அமித் ஷா கூறினார். சிபிஐயின் புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் மத்திய பிரதேசத்தின் காவல்துறை தலைமை இயக்குநராக முன்பு பணியாற்றியவர். சிபிஐயின் புதிய இயக்குநரை தெரிவு செய்வதற்கான பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயரதிகார குழுவின் பரிந்துரையை ஏற்று நியமன குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சிபிஐ இயக்குநராக இருந்த அலோக் வர்மா நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுக்லா அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய இயக்குநர் பதவியேற்கும் நாளிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு அந்த பொறுப்பில் இருப்பார். இதனிடையே சிபிஐக்கு டிஐஜியாக ஏடி துரைக்குமார் என்ற ஐபிஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளான அகிலேஷ் சௌராஷ்யா, புட்டா விமலாதித்யா ஆகியோர் சிபிஐயின் எஸ்பிக்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சேலம் செங்கப்பள்ளி இடையே 1934 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 வழிச்சாலை அமைக்கும் திட்டம் விரைவில் தொடங்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சேலம் கந்தம்பட்டியில் இன்று புதிய சாலை மேம்பாலம் மற்றும் உயர்மட்ட பாலம் அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய அவர், தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெருக்கடியையும் விபத்துகளையும் குறைக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். சேலம் ஊத்தங்கரை, திருப்பத்தூர் பள்ளிப்பட்டு, வாணியம்பாடி வேலூர் இருவழிச்சாலைகளை 4 வழிச்சாலைகளாக மாற்றியமைப்பதற்கு 588 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் நாட்டிலேயே முதலிடம் வகிப்பதாகவும் அவர் கூறினார். இன்றைய நிகழ்ச்சியில் 4049 பயனாளிகளுக்கு 12 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மகளிர் சுய உதவிக் குழுவிற்கு அரசு உதவிகளை ஏதும் செய்யவில்லை என்று எதிர்க்கட்சியினர் பேசி வருவது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், இன்று சேலம் மாவட்டத்தில் மட்டும் 73,796 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 1874 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். சுய உதவிக்குழு மூலம் லட்சக்கணக்கான பேர் கடன் பெற்று சுயமாக தொழில் தொடங்கி பயனடைந்து வரும் மாவட்டமாக சேலம் மாவட்டம் உள்ளது என்று அவர் கூறினார். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய குடிநீர் பிரச்சனையை போக்க சமீபத்தில் தனது தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை பின்பற்றி குடிநீர் பிரச்சனையை போக்க 158 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். நாட்டு மக்கள் நலன் கருதியே மத்திய அரசின் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளதாக கூறினார். அப்போது பிரதமர் மத்திய அரசின் பல்வேறு திட்டத்தின் கீழ் முடிக்கப்பட்ட பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார் என்றும் புதியதாக பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பார் என்றும் தெரிவித்தார்.
இடைக்கால பட்ஜெட் அறிவிப்புகளை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டிற்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற தேதியை கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக கேட்டிருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் பங்கு கொள்ள இருக்கின்ற இடத்தினுடைய பூமி பூஜை இன்று செய்யப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் வருகைக்கான மற்ற பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக KS அழகிரி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். இவருடன் செயல் தலைவர்களாக சட்டமன்ற உறுப்பினர் H. வசந்தகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஷ்ணு பிரசாத், K. ஜெயக்குமார், மயூரா ஜெயக்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நேற்று தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் தொழில்துறைக்கான 1 கோடி ரூபாய் வரையிலான கடன் உதவிக்கு வட்டி குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பு மிகுந்த பயனளிக்கும் என்று தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஹொசூரில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள், அதன் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களிடையே பட்ஜெட்டின் தாக்கம் என்பது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் ராமலிங்கம் வரி குறைப்பை வரவேற்றுள்ளார். தனிநபர் வருமான வரி வரம்பு உயர்த்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் GST வரி விதிப்பை ஒற்றை இலக்கத்தில் கொண்டு வந்தால் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். சிறு மற்றும் குறுந்தொழிற்சாலைகளுக்கு 2 வருடம் 2% வட்டி விகிதம் குறைத்திருப்பது, GST அப்ளை பண்ணியிருந்தால் 2% வட்டி விகிதம் குறைத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் கூட்டமைப்பின் இணைச் செயலாளர் ஞானசேகரன் சிறு தொழில் முனைவோருக்கு இது பயனளிக்கும் என்று தெரிவித்தார். உதான் திட்ட விமான சேவையை உடனடியாக துவங்க வேண்டும் என்று கூறிய அவர் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தார். இந்த பட்ஜெட் சிறு மற்றும் குறுந்தொழிற்சாலைகளுக்கு அரசு அறிவித்துள்ள அந்த 1 கோடி ரூபாய் வரைக்கும் உண்டான கடனுக்கான வட்டி குறைப்பு 3% என்பது, அதுவும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது என்பதும் எங்களுக்கு ஒரு மிகுந்த உதவியாக இருக்கும். அந்த 5 லட்சம் ரூபாய் என்பது நேரடியாக எங்களுக்கு அந்த பயன் இருக்க வேண்டும். அதில் உள்ள போனதுக்கப்புறமா இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஸோ அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்த சாதனைகளை பற்றிய உங்களுடைய கண்ணோட்டம்? பொதுமக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது பல வகையில் செயற்கைக்கோள்களும் விண்கலும் போயிட்டுருக்கு. இந்த குறுகிய கால வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். அரசு பள்ளி மாணவர்கள் பின்லாந்து நாட்டிற்கு கல்வி சுற்றுலா சென்று வந்தது போல் இனிவரும் காலங்களில் மலேசியா, சிங்கப்பூர், கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கு தலா 25 மாணவர்கள் அனுப்பப்பட உள்ளனர் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்த அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். வெளிநாட்டில் கல்வி கற்பிக்கும் முறை, கல்வி திட்டங்கள், மறுசுழற்சி முறையில் கழிவுகளை பயன்படுத்தும் முறை, விளையாட்டு உள்ளிட்டவைகள் குறித்தும் தெரிந்து கொண்டதாக கல்வி சுற்றுலா சென்று வந்த மாணவர்கள் தெரிவித்தனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2016-17 ஆண்டில் 550 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் சார்பாக நடைபெற்ற விழாவில் படித்த ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுதவி மற்றும் திருமாங்கல்யத்திற்கு 8 கிராம் தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை அவர் இன்று வழங்கினார். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் விதத்தில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை பிரிப்பதற்காக 1,24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 68 போ வாகனங்களை அமைச்சர் பெஞ்சமின் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிருக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனங்களையும் அமைச்சர் வழங்கினார். உலக சதுப்பு நில தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது.
சதுப்பு நிலங்களும் பருவநிலை மாற்றமும் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்த தினத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற விழாவில் சென்னை மண்டல தலைமை வன பாதுகாவலர் கருணப்பிரியா எழுதிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் குறித்த புத்தகத்தை வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வெளியிட முதல் பிரதியை சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை முதன்மை செயலாளர் சம்பு கலோலிக்கர் பெற்றுக்கொண்டார். இந்த தினத்தையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை அமைச்சர் வழங்கினார். இதன் ஒரு பகுதியாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி சோழிங்கநல்லூரிலிருந்து காரப்பாக்கம் வரை நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோழி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை பெருக்கும் வகையில் பெண்களுக்கு விலையில்லா நாட்டுக்கோழி வழங்கும் திட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் 3000 பேருக்கு தலா 50 நாட்டுக்கோழிகளை கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பயனாளிகளுக்கு வழங்கினர். தலைக்கவசம் அணிய அனைவருக்கும் அறிவுறுத்தப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் வி. நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த வாரம் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அமைச்சரவை கூடி முடிவெடுத்த பின்னர் பட்ஜெட் தேதி அறிவிக்கப்படும் என்றும் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் GSAT-31 பிரெஞ்சு கயானா விண்வெளி மையத்திலிருந்து வரும் புதன்கிழமை விண்ணில் செலுத்தப்படும் என இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 2535 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் ஏற்கனவே இயங்கி வரும் சில செயற்கைக்கோள்களின் சேவைகளை ஒருங்கிணைப்பதுடன் மேம்படுத்தப்பட்ட தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நல ஆணைய துணைத் தலைவர் முருகன் குன்னூரில் மத்திய அரசின் பாஸ்டியர் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மையத்தில் பணிபுரியும் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின ஊழியர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அவர் மையத்தை நவீனப்படுத்தும் திட்டப்பணிகளையும் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மையத்தின் தலைவர் சிவகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் நம்பகத்தன்மை உடையதா, இதற்கு மாற்று வழி என்ன என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் சென்னையில் இன்று நடைபெற்றது. வழக்கறிஞர் பால் கனகராஜ் தலைமையில் இந்த கருத்தரங்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன் விளக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது. செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளியின் 33வது ஆண்டு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் உறுப்பினர் செயலர் சந்திரசேகர் சகமூரி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற புகழ்பெற்ற அரசர்கள் என்ற தலைப்பிலான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அடுத்து வருவது உலகச் செய்திகள். ரஷ்யாவுடனான அணு ஆயுத ஏவுகணை உடன்படிக்கையிலிருந்து அமெரிக்கா விலகியுள்ளதை அடுத்து அந்த உடன்படிக்கையை ரஷ்யா தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா விலகியதை அடுத்து ரஷ்யாவும் அதிலிருந்து விலகுவதாக அவர் கூறியுள்ளார். இந்த விஷயத்தில் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு ரஷ்யா காத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். 1987ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த ரொனால்ட் ரீகன், சோவியத் யூனியன் அதிபராக இருந்த மிகைல் கார்பச்சேவ் ஆகியோருக்கிடையே அணு ஆயுத கட்டுப்பாட்டு உடன்படிக்கை கையெழுத்தானது. இந்த உடன்படிக்கையை ரஷ்யா மீறிவிட்டதாக கூறி அதிலிருந்து விலகப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். 6 மாதங்களுக்குள் தொலைதூர இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை ரஷ்யா அளிக்காவிட்டால் உடன்படிக்கையிலிருந்து முற்றிலுமாக அமெரிக்கா விலகும் என்று அவர் கூறியிருந்தார். இதனிடையே அணு ஆயுத உடன்படிக்கையிலிருந்து இரு நாடுகளும் விலகுவது வருந்தத்தக்கது என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம், இரு நாடுகளும் உடனடியாக இந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த உடன்படிக்கையிலிருந்து விலகுவது மிகப்பெரிய விளைவுகளுக்கு காரணமாக கூடும் என பிரான்ஸ் கவலை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் இன்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.1 இது பதிவானது. ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் மலைப்பகுதியில் 208 கிலோமீட்டர் நீளத்தில் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக பூகம்பவியல் துறை தெரிவித்திருந்தது. இந்த நிலநடுக்கத்தால் பெஷாவர், இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, லாகூர், கோஹத், ஸ்வாத், மியானாவாலி, சர்கோதா உட்பட பாகிஸ்தானின் பல்வேறு நகரங்களில் கட்டிடங்கள் குலுங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் நிலநடுக்கத்தின் தாக்கம் வட இந்தியாவின் சில பகுதிகளிலும் உணரப்பட்டது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் தொடர்பான உடனடி தகவல் ஏதும் வெளியாகவில்லை. 1350 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று எதிரிகளின் இலக்கை தாக்கும் அதிநவீன ஏவுகணையை இன்று வெற்றிகரமாக பரிசோதித்ததாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. 1979ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈரான் புரட்சியை நினைவு கூறும் நாளையொட்டி இந்த ஏவுகணை சோதனை நடைபெற்றுள்ளது.
ஹொவைசே என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணை 1200 கிலோமீட்டர் தூரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அளித்ததாக ஈரான் நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அமீர் ஹட்டாமி தெரிவித்தார். தாழ்வாகவும் பறந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணையை மிக குறைந்த நேரத்தில் தாக்குதலுக்கு தயார்படுத்தி விடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இனி வருவது வணிகச் செய்திகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 71 ரூபாய் 48 காசாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 25,552 ரூபாய். 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 3,194 ரூபாய். பார் வெள்ளி கிலோ ஒன்றுக்கு 43,800 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளியின் விலை 43 ரூபாய் 80 காசாகவும் இருந்தது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 73 ரூபாய் 54 காசுகளாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 69 ரூபாய் 41 காசுகளாகவும் உள்ளது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை வெலிங்டனில் நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இப்போட்டி காலை மணி 7:30க்கு தொடங்குகிறது. காயம் காரணமாக கடந்த 2 போட்டிகளில் விளையாடாத முன்னணி வீரர் மகேந்திர சிங் தோனி இப்போட்டியில் விளையாடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கும் இந்தியா ஏற்கனவே தொடரை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தாலி அணிக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்திய அணி தோல்வியடைந்து வெளியேறியது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஒற்றையர் போட்டிகள் 2லும் இத்தாலி அணி வென்றது. இன்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா திவிஜ் சரண் இணை 4-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இத்தாலி இணையை வென்றது. இருப்பினும் மாற்று ஒற்றையர் ஆட்டத்தில் இத்தாலியின் ஆண்ட்ரூ செப்பி 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் குணேஸ்வரனை வென்றார். இதனால் 3-1 என்ற கணக்கில் இத்தாலி வென்றது. இதனைத் தொடர்ந்து கடைசி மாற்று ஒற்றையர் ஆட்டம் நடைபெறவில்லை. இந்தியா அயர்லாந்து மகளிர் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஹாக்கி போட்டி சமனில் முடிவடைந்தது. ஸ்பெயின் நாட்டின் முர்சியா நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. இரு அணிகளுக்கும் இடையே நாளை நடைபெறவுள்ள 2வது போட்டி மாலை 3:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. தொடர்வது வானிலை. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்றும் நாளையும் பொதுவாக வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் ஆங்காங்கே லேசான மழை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் தரைப்பனி ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ஜெர்மனி நாட்டின் ஜூக்ஸ்விட்ஸே என்ற இடத்தை சேர்ந்த தபால்காரருக்கு தபாலை பட்வாடா செய்வதற்கு எந்த ஒரு மலையும் பெரிய விஷயமே அல்ல. ஜெர்மனி நாட்டின் மிக உயரமான அஞ்சல் பட்டியிலிருந்து கடிதங்களை எடுப்பது முதல் மலைச்சரிவுகளில் மேடும் பள்ளமுமான பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகளுக்கு கடிதங்களை பட்டுவாடா செய்வது வரை அனைத்தையுமே தபால்காரர் ஆண்ட்ரியாஸ் ஓப்பர்டாவர் வெகு லாபகமாக செய்து வருகிறார். இந்த தபால்களை யார் அனுப்புகிறார்கள், யார் பெறுகிறார்கள் என்று கேட்டதற்கு மலையின் உயரமான பகுதியில் ஜெர்மனியின் சுற்றுச்சூழல் முகமை அலுவலகம் உள்ளது என்றும்
கீழே ஜூக்ஸ்பிட்ஸ் பிளாட்டில் உணவு விடுதி மற்றும் இதர நிறுவனங்கள் இருப்பதாகவும் இவற்றுக்கெல்லாம் தபால் பட்வாடா செய்வதாகவும் கூறுகிறார். இந்த பகுதியிலிருந்து அஞ்சல் அட்டைகள் எங்கு செல்கின்றன என்று கேட்டதற்கு பல்வேறு வெளிநாடுகளுக்கு என்றும் பிரேசில், அமெரிக்கா எதுவாக இருந்தாலும் அஞ்சல் அட்டையில் சரியான விலாசம் இருந்தால் சென்றுவிடும் என்றும் கூறினார். குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள ஒரு சிவன் கோவிலில் பக்தர்கள் கடவுளுக்கு நண்டுகளை நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர். இவ்விதம் நண்டுகளை சிவனுக்கு படைப்பதன் மூலம் தங்களது உடல் ரீதியான வியாதிகளும் நோய்களும் நீங்கும் என்பது அவர்களது நம்பிக்கையாக உள்ளது. இதற்காக நீண்ட வரிசையில் நின்று அங்கே விற்பனைக்கு கிடைக்கும் நண்டுகளை வாங்கி சிவபெருமானுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர். தொன்று தொட்டு உள்ள இந்த பழக்கம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் பக்தர்கள் இந்த நேர்த்திக்கடனை சிவனுக்கு செலுத்துகின்றனர். மேலும் அங்கே விடப்படும் நண்டுகளின் மேல் பால் மற்றும் பூக்களை தூவி வணங்குகின்றனர். இந்தோனேஷியாவில் உள்ள மீன் காட்சியகத்தில் சீன புத்தாண்டு விழா கொண்டாட்டத்தில் நீருக்கு அடியிலான சீன சிங்க நாட்டியம் இடம்பெற்றது. சீன புத்தாண்டான பன்றி புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கடல் உலக பூங்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதுண்டு. இந்த முறை சீனாவின் 12 ராசிகளில் ஒன்றான ஷியோ ராசியை கொண்டாடும் புராண பாரம்பரியத்தை நினைவூட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த காட்சியும் வரும் புத்தாண்டும் தங்கள் வாழ்க்கையில் வளத்தை கொண்டு வரும் என்று பார்வையாளர்கள் நம்புகின்றனர். மேலும் பல்வேறு சமயங்கள், இனங்கள் இடையே ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் புத்தாண்டு கொண்டு வரும் என்றும் பார்வையாளர்கள் நம்புகின்றனர். சீனாவின் அரசியல் உலகில் தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் ஏற்படும் வழக்கமான பதற்றங்களுக்கு இடையே புத்தாண்டு அமைதியை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை பார்வையாளர்களிடையே உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு மேற்கு வங்க அரசு முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நாளை ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி விஜய்பூர், அவந்திபோரா ஆகிய இடங்களில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஊடகத்துறை சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மீண்டும் மீண்டும் பொய்யான குற்றச்சாட்டு. பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன். சிபிஐ புதிய இயக்குநராக மத்திய பிரதேச முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் ரிஷிகுமார் சுக்லா நியமனம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே வெலிங்டனில் நாளை கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு பொதிகையில். வணக்கம்.